وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق الجهاد حتى أتاه اليقين. صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان وسلم تسليما كثيرا إلى يوم الدين. فإن خير الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1439 சஃபர் மாதம் பிறை 7 புனித மஸ்ஜிது நபவியில் இமாம் அஷேக் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் புஐஜான் அவர்கள் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தின் கௌரவமும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம், அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள், முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக இஸ்லாமிய சமூகம் சமகாலத்திலே பல பிரச்சினைகள், குழப்பங்கள், துன்பங்கள், துயரங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிரிகள் எல்லாம் முஸ்லிம்களை அவர்கள் விரும்பியவாறு வேட்டையாடக்கூடிய, துன்புறுத்தக்கூடிய பல அநாகரிகமான செயல்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான துன்பங்கள் ஏன் நமக்கு வருகின்றது, இவ்வாறான துயரங்கள், சோதனைகள் ஏன் நமக்கு வருகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமானால், இது நமக்கு ஒரு பரிசோதனையாக, ஒரு சோதனை களமாக இருக்கின்றது. முடிவிலே வெற்றி நம்மை காத்து கொண்டிருக்கிறது, வெற்றி நம்மை அரவணைப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய பேருதவியால் நாம் காணலாம் என்பதை நாம் அல் குர்ஆன் வசனங்களை நாம் மீளாய்வு செய்து பார்க்கின்ற போது நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், மா கான அல்லாஹு லியதரல் முஃமினீன அலா மா அன்தும் அலைஹ். நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டான். ஹத்தா யமீஸல் ஹபீஸ மினத் தய்யிப். அதாவது கெட்டவர்களிலிருந்து நல்லவர்கள், பரிசுத்தமானவர்கள் யார் என்பதை பரிசோதிக்கின்ற வரும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை அதே நிலையிலே விட்டுவிட மாட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். எனவே சோதனைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம், துன்பங்கள், துயரங்கள் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட காலம். அது நல்லவர்கள் தீயவர்கள் யார் என்று பிரித்தறிந்து விட்டோம் என்றால் அதற்கு பின்னால் முஃமின்களுடைய வெற்றி காலம், சந்தோஷ காலம் வந்துவிடும் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று வேறு ஒரு வசனத்தில் எல்லாம் குறிப்பிடுகின்ற போது, அம் ஹஸிபதும் அன் தத்ஹுலுல் ஜன்னah, நீங்கள் சுவர்க்கத்துக்கு வெறுமனே நீங்கள் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவு மின் கப்லிகும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய செய்திகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வல்-ضراء வஸுல்ஸிலு, அவர்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வந்து ஹத்தா யகூல ar-ரசூலு வல்லதீன ஆமனூ மஅஹு, அவர்களுடன் இருந்த தூதரும் இறை விசுவாசிகளும் எந்த அளவுக்கு, எந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்றால், மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு துன்பங்கள், துயரங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய உதவி என்பது மிகவும் அண்மையில் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுபசோபனம் சொல்லுகின்றான். எனவே சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் என்பது நமக்கு வரத்தான் போகின்றது. நம்மை பரிசோதிப்பதற்காக, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக இது போன்ற நிலைகளிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை
இந்த குர்ஆன் வசனம் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு சோதனைகள் கடுமையாக இருந்ததென்றால் இஸ்லாம் உயர வேண்டும், இஸ்லாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைய முன்னோர்களான மோமீன்கள் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், மனிதர்களை உயிருடன் பூமியினுள் புதைப்பார்கள். அதற்கு பின்னால் வாள்களால் எடுத்து அந்த உடலை இரண்டாக பிளப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய உடலில் இருந்து சதைகளை எலும்பை விட்டும் தனித்தனியாக பிளந்தெடுப்பார்கள். எதற்காகவென்றால், இவ்வளவு கொடுமையான தண்டனைகள் எதற்காகவென்றால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், முஹம்மது நபியை விசுவாசித்திருக்கின்றார்கள். இதிலிருந்து வர வேண்டும் என்பதற்காக இவ்வாறான பல துன்பங்களை கொடுத்ததை நாம் வரலாறுகளிலே காணலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான துன்பங்களிலும் துயரங்களிலும் பொறுமையாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் வெற்றி வாகை சூடியதை நாம் வரலாறுகளிலே பார்க்கலாம். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், வல யன்சுரன்னல்லாஹு மை யன்சுருஹு. இஸ்லாத்துக்காக, இஸ்லாம் உயர வேண்டும், இஸ்லாம் பரவ வேண்டும், இஸ்லாம் கௌரவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். இன்னல்லாஹ லகவியுன் அஸீஸ். அல்லாஹு தஆலா நிச்சயமாக சக்தி உள்ளவனாக வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே நமக்கு கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய ஆரம்ப காலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 7 நபர்கள் இஸ்லாத்திலே முதலாக நுழைந்தார்கள். முதலாவதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், அதனைத் தொடர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் அவர்களுடைய தாய் உம்மு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 7 பேரும் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த நிலையில் இருந்தும் கூட நாம் ஒவ்வொருவராக அவர்களை மீளாய்வு செய்து பார்ப்போம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது அருமை சிறிய தந்தையின் மூலமாக துன்புறுத்தப்படுகின்றார்கள், சிறிய தந்தையின் மூலமாக இஸ்லாத்தை புறக்கணிக்கப்படுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு அங்கே சாதுவான ஒரு சாந்தமான சூழல் இல்லாமல் போகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை எடுத்துக்கொண்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அவர்களுடைய சமுதாயத்தினர்கள் எல்லாம் அவர்களை வெறுத்தார்கள், அவர்களை துன்புறுத்தினார்கள், அவர்களை தூரமாக்கினார்கள். இதே போன்று ஒவ்வொரு சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப சஹாபாக்களை எடுத்துக்கொள்வோம் என்றால், அவர்களுடைய உறவினர்கள் மூலமாக, குடும்பத்தினர்கள் மூலமாக, அவர்களுடைய ஊரினர்கள் மூலமாக ஒவ்வொருவரும் துன்புறுத்தப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கின்றோம். இந்த வரலாறுகளிலே முக்கியமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைமையோ மிகவும் வித்தியாசமானதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், அவர்களுடைய கூட்டமோ அவர்களை ஒதுக்கிவிட்டது. அங்கே மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக மிகவும் கேவலமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள். காரணம், இஸ்லாத்தை விட்டு நீ ஓட வேண்டும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டும். எந்த அளவுக்கென்றால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனைகளை நாம் வரலாறுகளை வாசிப்போம் என்றால் நமது மனது அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எஜமான் உமையா இப்னு ஹலஃப், இந்த கொடுங்கோலன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்றால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக அவரிடத்திலே இருக்கின்றார்கள், எஜமானாக அவன் இருக்கின்றான். எனவே அடிமையை எவ்வளவு துன்புறுத்தலுக்கு உட்படுத்துகின்றான் என்றால், வெயில் நேரத்திலே கடுமையான வெயில் வருகின்ற போது அவனை வெளியிலே கொணர்ந்து வெயிலிலே அவனை வளர்த்தாட்டி கடும் சூடான பாறாங்கல்லை அவனது நெஞ்சிலே வைத்து வேதனைப்படுத்துவான். எந்த அளவுக்கென்றால், நீ மரணிக்கின்ற வரும் வரை அல்லது முஹம்மதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் வரும் வரை துன்புறுத்துவேன் என்று அவனுக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். எந்த அளவுக்கென்றால், அவன் படக்கூடிய, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படக்கூடிய வேதனையை பார்த்து மக்கள் கேட்டார்கள், ஏன் உனக்கு இந்த நிலை? இவ்வளவு கேவலமான கடுமையான சோதனைக்கு நீ உள்வாங்கப்பட வேண்டும் என்று மனிதர்கள் கேட்பார்கள். ஆனால் அந்த நேரத்திலே அந்த எஜமான் கூறுவான், எங்களது கடவுளை நீ மகிமைப்படுத்தி கூறுகின்ற வரும் வரை, எங்களது கடவுள்களை ஏற்றுக்கொள்ளும் வரும் வரை உனக்கு வேதனை கொடுத்து கொண்டே இருப்போம், உன்னை துன்புறுத்தி கொண்டே இருப்போம் என்று அடிக்கடி அவரை துன்புறுத்தி கொண்டே இருந்தான்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் ஈமானில் உறுதியான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்துணை துயரங்களை பெற்றுக்கொண்டாலும் கூட ஈமானிலே ஒரு அணுவளவேனும் அவர்களுடைய தாக்கம் குறையவில்லை என்பதை நாம் பார்க்கலாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறான வேதனைகள் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய நாவிலிருந்து உள்ளத்திலிருந்து ரப்பி ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் எனது ரப், அஹத் அஹத், அவன் ஒருவன் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் கூறினார்கள், உங்களை துன்புறுத்தக்கூடிய, உங்களை கேவலமாக்கக்கூடிய இதனை விட கடுமையான வார்த்தைகள் இருந்தாலும் கூட அதனையும் நான் கூற தயங்க மாட்டேன் என்று மன உறுதியுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிக்கொண்டே இருந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறாக துன்பத்திலே பொறுமையாக இருந்ததன் காரணமாக அதற்கு பின்னால் எப்பேற்பட்ட வெற்றிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கலாம். இவ்வாறாக அந்த உமையா இப்னு ஹலஃப் இடத்திலே அவர்கள் அடிமையாக இருந்த காலம் முடிவடைகின்ற போது அவர்களுக்கு அங்கே விடுதலை காத்து கொண்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அவர்களை உரிமை எடுக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவருடைய தியாகத்தை, ஈமானுடைய வலிமையை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது வஸயுஜன்னபுல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா, அதாவது ஈமானிலே அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தூரமாக்கி விடுவான். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹுக்காக வாரி வழங்குவார்கள். எனவே இந்த நிஅமத்துக்களை விட்டும் தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அவ்வாறு தூய்மைப்படுத்த எண்ணுபவர்கள் யாராக இருக்கும் என்றால் இல்லப்திகா வஜ்ஹி ரப்பில் அலா, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாமல் வேறு யாருடைய திருப்பொருத்தத்திற்காகவும் அவருடைய செல்வங்களை அந்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். நிச்சயமாக இவ்வாறு தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் வல சௌஃப யர்லா, அவர்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்வார்கள் என்ற செய்தியை அவர்கள் நேரடியாக கண்டு கொள்வார்கள் என்று பொறுமையின் பின்னால் வெற்றி பெறக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பொறுமையின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு எப்பேற்பட்ட கௌரவத்தை கொடுக்கின்றான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு துறந்து வருகின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த நாட்டை விட்டு துறந்து வருகின்றார்கள். நபியுடைய பாசத்தின் காரணமாக, நேசத்தின் காரணமாக மக்காவை விட்டு நபி அவர்கள் எங்கெல்லாம் செல்கின்றார்களோ அவர்களை பின்தொடர்ந்து மதீனாவுக்கு வருகை தருகின்றார்கள். மதீனாவிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் என்ன, அவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தனது பள்ளி வாயிலே வாங்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய, அதான் சொல்லக்கூடிய ஒரு இடத்தை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மஸ்ஜிது நபவியிலே தொழுகைக்காக அழைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இவ்வாறாக மதீனாவிலே இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலத்திலே தான் ஹிஜ்ரி 2வது வருடத்திலே பத்ர் யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த பத்ர் யுத்தத்திலே நபி அவர்களுடன் சேர்ந்து கலந்து கொள்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, துன்பத்தை அனுபவித்த, துயரத்தை அனுபவித்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏனைய சஹாபா தோழர்களும் எதிரிகளை பழிவாங்க வேண்டும் என்று காலம் காத்து கொண்டிருக்கிறார்கள். தவம் இருந்தவர்கள் எல்லாம் அந்த பத்ரிலே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கயவர்களை எல்லாம் துண்டிக்க வேண்டும், அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்று ஒரு வெறுப்பிலே, ஒரு வீராவேசத்துடன் இந்த சஹாபா தோழர்கள் இருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் குறைஷி காஃபிர்களோ அங்கே பத்ர் என்ற இடத்துக்கு வருகை தந்து அவர்கள் மிகவும் வரட்டு கௌரவத்துடன் அவர்கள் அங்கே குழும்பி இருந்து கூறுகின்றார்கள், நாங்கள் 3 நாட்கள் இந்த இடத்திலே தரித்திருப்போம், ஒட்டகங்களை அறுத்து விருந்தோம்பல் செய்வோம், அதே போன்று இன்னிசை கச்சேரிகளை எல்லாம் நடத்துவோம் என்று 3 நாட்கள் இவ்வாறு பிரமாண்டமான விருந்தோம்பல்களை செய்கின்றார்கள். காரணம், இந்த விருந்தோம்பலை பார்த்து, இவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து மதீனாவிலே இருக்கக்கூடிய முஹம்மதும் அவருடைய கூட்டத்தினர்களும் எங்களை பார்த்து அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும், அவர்கள் மிகவும் பெரும் கூட்டத்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்று
வெறும் வீராப்புடன் அவர்கள் வீரவசனம் பேசிக்கொண்டு அங்கே 3 நாட்களையும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களது எண்ணத்துக்கு முற்று முழுதாக மாற்றமான ஒரு நிலையை ஏற்படுத்தியதை நாம் வரலாறுகளை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த பத்ர் யுத்தத்துக்காக முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையிலே 300 சொச்சம் பேர் போகின்றார்கள். ஆனால் அங்கே மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம்தான் குதிரை வீரராக இருந்தார்கள். ஏனையவர்கள் எல்லாம் சாதாரண நிலையிலே அந்த எதிரிகளை சந்திப்பதற்காக பத்ர் என்ற இடத்திலே சந்திக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் பொறுமைக்கான கூலியை, பொறுமைக்கான வெற்றியை தவம் இருந்து காத்திருந்த சஹாபாக்களுக்கு பத்ரிலே கொடுக்கக்கூடியதை நாம் நேரடியாக காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்புறுத்தப்பட்ட அந்த மக்களை, பிறந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலைவர்களாக, மதிக்கத்தக்கவர்களாக, கௌரவமானவர்களாக அந்த பத்ரிலே ஆக்கியதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு போகின்றார்கள். தனக்கு எஜமானனாக, கொடுங்கோலனாக இருந்த உமையா இப்னு கலஃப் அவர்களை பார்க்கின்றார்கள். இவனை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், யுத்த களத்திலே அந்த எதிரிகளை எல்லாம் கடந்து செல்கின்றார்கள். கூறுகின்றார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ராசுல் குஃப்ரி உமையா இப்னு கலஃப், இந்த குஃப்ரியத்திலே, இறை நிராகரிப்பிலே தலைவன் உமையாவா இருக்கின்றான். எனவே அவன் இன்று தப்பித்து விட்டான் என்றால் என்னால் தப்பிக்க முடியாது. எனவே அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் பழிவாங்கப்பட வேண்டும் என்று வீர வசனம் பேசிக்கொண்டு ஊடறுத்து செல்கின்றார்கள். அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவனை பழிவாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது எதனை நமக்கு வலியுறுத்துகின்றது என்றால், அல்லாஹுக்காக ஒரு பொறுமையாக, அல்லாஹுக்காக பொறுமையாக தியாகங்களை நாம் பொறுத்திருப்போம் என்றால், அல்லாஹுக்காக நமது சுயலாபங்களை விட்டுக் கொடுப்போம் என்றால், வெற்றி என்பது நிச்சயம் நம்மை காத்து கொண்டிருக்கிறது, நம்மை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கும் என்ற செய்தியை இந்த பிலால் ரலி அவர்களுடைய இந்த வெற்றி நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஹனிஅன் ஜாதக்கர் ரஹ்மானு இஸ்ஸா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை அதிகமாக கௌரவப்படுத்தி விட்டான் என்று சுஃபோசோப்பிடம் கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த பத்ர் யுத்தத்திலே இரண்டாவதாக கொடுங்கோலனாக இருந்த அபூ ஜஹல் கொலை செய்யப்படுகின்றான். இவனுடைய நிலையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிகவும் நமக்கு ஈமானை அதிகரிக்கக்கூடிய, நமது ஈமானுக்கு உரமூட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யுத்த களத்திலே நான் இருக்கின்றேன், எனது வலதுபுறமாக ஒரு சிறுவன், இடதுபுறமாக ஒரு சிறுவன், அவன் வந்து கேட்கின்றான், யா அம், எனது சிறிய தந்தையே. ஒரு கௌரவத்தின் காரணமாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, யா அம், எனது சிறிய தந்தையே, அபூ ஜஹல் எங்கே இருக்கின்றான் என்று கேட்கின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஆச்சரியப்படுகின்றார்கள். சிறிய மதீனாவை சேர்ந்த இளம் சிறுவர்கள், அபூ ஜஹலோ கொடுங்கோலின் தலைவனாக இருக்கின்றான், இவர்களை பற்றி ஏன் கேட்கின்றார்கள் என்று ஒரு சர்வசாதாரண நிலையாக அந்த சிறுவர்களை பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள். இறுதியிலே அவரிடத்தை கேட்கின்றார்கள், ஏன் அவனை நீங்கள் கேட்கின்றீர்கள்? அந்த 2 சிறுவர்களும் கூறுகின்றார்கள், உஹ்பிர்து அன்னஹு யசுப்புர் ரசூல், எங்களுக்கு செய்தி வந்திருக்கின்றது, அந்த அபூ ஜஹல் எங்களது நபியை தூற்றுகின்றான், ஏசுகின்றான், துன்புறுத்துகின்றான், எனவே அவனை நாங்கள் பழிவாங்க வேண்டும் என்று அந்த 2 சிறுவர்களும் அந்த யுத்த களத்திலே ஊடறுத்து செல்கின்றார்கள். அங்கே கேட்கப்படுகின்றது, எங்கே அபூ ஜஹல் என்று உடனே காட்டப்படுகின்ற போது அந்த 2 சிறுவர்களும் அபூ ஜஹலை கொலை செய்து விடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவன் எத்தனை வீர வசனங்கள் பேசினாலும், வரட்டு கௌரவத்தை கொண்டவனாக இருந்தாலும், 2 சிறுவர்கள் மூலமாக ஒரு கேவலமான நிலையை இறுதியிலே அடைந்ததை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 சிறுவர்கள் மூலமாக, அவர்கள்தான் முஆத் இப்னு அம்ர், அவர்களுடைய சகோதரன் முஅவ்வித், 2 அந்த சிறுவர்களும் தான் அபூ ஜஹலை கொலை செய்தார்கள். இந்த நேரத்திலே அபூ ஜஹல் பார்க்கின்றான், தலை துண்டிக்கப்பட்ட மரண தருவாயிலே இருக்கின்ற போது அவன் கூறுகின்றான், இந்த சிறுவர்களால் கொலை செய்யப்படாமல் வேறு ஒரு பெரியவர்களால் கொலை செய்யப்பட்டிருந்தால் மிகவும் எனக்கு கௌரவமாகவே இருக்கும் என்று அந்த நேரத்தில் கூட அவனுடைய வரட்டு கௌரவம் அவனை விட்டு வைக்கவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அபூ ஜஹலுடைய கழுத்திலே காலை வைத்து, அஹ்ஸாகல்லாஹு யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரியே
உன்னை கேவலப்படுத்தட்டும் என்று மிகவும் ஆவேசத்துடன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறுகின்றார்கள். இவ்வாறாக அபூ ஜஹல் கொலை செய்யப்பட்டு விடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையுடன் மதீனாவிலே வாழ்வை கழிக்கின்றார்கள். ஹிஜ்ரி 8வது வருடத்திலே மக்காவை வெற்றி கொள்ளப்படக்கூடிய காலம். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கின்றார்கள். அங்கே வாங்கு ஒலிக்கப்படுகின்ற தொழுகைக்காக அழைக்கப்படுகின்ற நேரம் வருகின்ற போது நபி அவர்கள் பிலாலிடத்திலே கூறுகின்றார்கள், தொழுகைக்காக அழைப்பு விடுங்கள் என்று. அங்கே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்தில் வேதனை செய்யப்பட்டார்களோ, எந்த இடத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ அந்த இடத்துக்கு மிகவும் அண்மையிலிருந்து அல்லாஹுக்காக பாங்கோசை ஒலிக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற பாங்கோசை சத்தம் மக்காவிலே கேட்கின்றது. காபாவிலிருந்து சத்தம் உயர்த்தப்படுகின்றது. ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சத்தத்தை கேட்ட குறைஷி காஃபிர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள், மிகவும் சஞ்சலத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஏனென்றால் எம்மிடத்திலே துன்புறுத்தப்பட்டவன், அடிமையாக இருந்தவன் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றானா என்ற ஒரு நிலையை உணர்ந்து மிகவும் சங்கடமான நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தின் எதிரிகளை, இஸ்லாத்தின் துரோகிகளை இவ்வாறுதான் அவர்கள் மூலமாகவே அவர்களை கேவலப்படுத்தி இருக்கக்கூடிய பல வரலாறுகளை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இது போன்ற கௌரவங்களை ஏன் கொடுத்தான் என்றால், அவர்கள் வெறுமனே சுயமாக இனாமாக இலவசமாக கௌரவத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த இடத்துக்கு அவர்கள் வருகை தந்ததற்காக, இந்த இடத்தை அவர்கள் வந்தடைந்ததற்கான காரணத்தை நாம் மீட்டி பார்ப்போம் என்றால், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனையோ கஷ்டத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரை பணயம் வைத்து இஸ்லாம் ஓங்க வேண்டும், என்னை படைத்தவன் அல்லாஹ் என்று உரத்து உரத்து கூறி அந்த காஃபிர்களை கேவலப்படுத்தினார்கள். எனவே இவ்வாறாக துன்பம் துயரத்தை அனுபவித்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கௌரவத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு மூலமாக நாம் படித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், இறை விசுவாசிகளே, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். யுத்த காலத்திலே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது உங்களுக்கு மத்தியிலே பொறுமையை உபதேசம் செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, எல்லா நேரங்களிலும் எதிரிகளை எதிர்கொள்வதற்காக உங்களை நீங்கள் ஒருவருக்கொருவர் தயார் நிலையிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுமையாக ஒருவருக்கொருவர் உதவியாக எதிரியை எந்த நேரத்திலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மாராயம் கூறுகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், சஹாபாக்களை துன்புறுத்தியவர்களுக்கு தண்டனை வழங்குவதிலே அல்லாஹ் ஏன் தாமதத்தை கொடுத்தான் என்று சொன்னால், வெறுமனே அவர்களை அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. அவர்களை தாமதப்படுத்தியதன் காரணம் அவர்கள் மென்மேலும் தீங்குகளை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அதன் காரணமாக அவர்கள் அதிகமாக வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அவ்வாறான துரோகிகளுக்கு தண்டனையை அவசரப்படுத்தாமல் தாமதப்படுத்தி இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஆரம்ப காலத்திலே முஸ்லிம்கள் சொல்லொன்னா துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள், மிகவும் ஒரு கேவலமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த துன்பத்தில் துயரத்தில் பொறுமையாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பரிசோதனை செய்து அந்த சஹாபாக்களை தூய்மைப்படுத்திய வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம். எனவே அநியாயம் செய்யப்படக்கூடியவர்கள், அநியாயமாக அவர்கள் கீழ்த்தரமாக நடத்தப்படக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்காலத்திலே இஸ்லாத்தை பின்பற்றியதன் காரணமாக கௌரவப்படுத்தப்பட்ட வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கென்றால் குறைஷி காஃபிர்கள் எல்லாம் அவர்களுடைய அடிமைகள் மூலமாக, அவர்களுடைய ஆயுதங்களின் மூலமாக அவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு கடைசியிலே ஆக்கப்பட்டார்கள் என்பதை யுத்த காலங்களிலே நாம் பார்க்கலாம். பத்ர் யுத்தத்திலே குறைஷி காஃபிர்களுடன் சேர்ந்து இஸ்லாத்தை அழிக்க வந்தவர்கள், இரண்டாவதாக உஹது யுத்தத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதே போன்று காஃபிர்களை எதிர்கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறாக பல சந்தர்ப்பங்கள் காஃபிர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்று
காபிர்களை எதிர்கொள்ளக்கூடிய பல சந்தர்ப்பங்களை யுத்த களங்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாத்தின் மூலமாக மகிமை கிடைக்க வேண்டும் என்றால், கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றால், உண்மையான அளவுகோல் என்னவென்றால், நான் செல்வந்தன் அல்லது நான் செல்வாக்கு மிக்கவன் அல்லது குடும்ப கோத்திரம் குடும்ப கௌரவம் உள்ளவன் என்பதெல்லாம் வெறும் வீர வசனங்களுக்காக நாம் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே கௌரவமானவன், உண்மையானவன், மகிமையானவன் யாரென்றால் அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவன் தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் கௌரவமானவனாக கருதப்படுகின்றான். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் அளவுகோலாக வைத்திருப்பது யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகின்றானோ அவன்தான் அல்லாஹ்விடத்திலே மேன்மையானவனாக இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறு இறையச்சமுடையவர்களுக்கு தடையாக உலகத்திலே எதுவும் இருக்க முடியாது என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள் என்று சொன்னால் அதற்கு தடையாக உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்று அவர்களுக்கு அதர் விடையளிப்பான் என்பதை நாம் கண்கூடாக வரலாறுகளிலே பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியிலே சில ஜாஹிலியா பண்புகள் இருந்த போது அதை எவ்வாறு நபி அவர்கள் சுட்டி காட்டினார்கள் என்றால், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யப்ன சௌதா, ஒரு கருப்பினத்தவனின் மகனே என்று கூறிய போது நபி அவர்களுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. மிகவும் ஆக்ரோஷமாக அபூதரை பார்த்து எச்சரிக்கை செய்தார்கள். யா அபாதர் ஆயர்தஹு பி உம்மிஹி, பிலால் ரலி அவர்களை கேவலப்படுத்தவில்லை, கருப்பனின் அதாவது கருப்பினத்தின் மகனே என்று அந்த தாயை கேவலைப்படுத்தி விட்டாயா என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதற்கு பின்னால் கூறினார்கள், இன்ன கம்ருன் ஃபீக ஜாஹிலியா, உன்னிடத்திலே ஜாஹிலியா அறியாமை கால பண்புகள் இருக்கின்றது என்று எச்சரிக்கை செய்து கூறினார்கள். பிலாலை எந்த அளவுக்கு கௌரவப்படுத்தப்படுகின்றது என்பது இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு உதாரணமாக கூறலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரி, அது மாத்திரமல்ல, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் கூறுகின்றார்கள். பிலாலே, சுவர்க்கத்திலே உனது காலோசை சத்தத்தை கேட்டேன் என்று சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறிய வரலாறுகளை எல்லாம் பார்க்கலாம். எனவே இவ்வாறான மகிமைகளை எல்லாம் எவ்வாறு பெற்றுக்கொண்டார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் பாசத்தையும் பிலால் ரலி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், மதீனாவிலே பாங்கு சொல்லக்கூடிய அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதன் காரணமாக கௌரவப்படுத்தப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு நாள் சஹர் வேளையிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே சஹர் வேளையிலே அதான் கூறுகின்றார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மதீனா மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக சத்தத்தை கேட்கின்றார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னும் அவர்களுடைய ஆச்சரியம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்கின்ற போது மதீனாவில் உள்ள மக்கள் எல்லாம் வீடுகளை விட்டு வெளியேறி மஸ்ஜிதை நோக்கி விரண்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அழுதவர்களாக, நபியுடைய நினைவை நினைத்து நினைத்து கவலைப்பட்டவர்களாக பிலாலுடைய அதானை கேட்டு அவர்கள் வெளியேறி வந்ததை வரலாறுகளிலே நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கௌரவம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றதை நாம் பார்க்கலாம். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படுகின்றது. இந்த நேரத்திலே பிலால் அவர்களுக்கு பாங்கு கூறுமாறு அழைக்கப்படுகின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அவர்களுக்கு பின்னால் நான் யாருக்கும் முஅதினாக இருக்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் எனக்கு கட்டளையிட்டால் இந்த நேரத்துக்கு இந்த தொழுகைக்காக நான் அதான் அழைப்பு விடுக்கின்றேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு அங்கே அழைப்பு விடுக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய எல்லை புறங்களில் எல்லாம் இந்த பாங்கோசையை கேட்டு மக்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். நபியுடைய அன்பு மேல அவர்களுடைய உள்ளத்திலே பதியப்படுகின்றது. அவர்கள் அனைவர்களும் கவலைப்பட்டு நபியை நேசிக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர்த்தப்படுகின்றார்கள் என்பதை
இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபி அவர்கள் போற்றப்படுவது என்பது இவைகள் மாத்திரமல்ல, ஏராளமான வரலாறுகளை நாம் பார்க்கலாம். மஸ்ஜிது நபவியிலே அவர்கள் குத்துபா ஓதிய அந்த மிம்பர், ஈச்ச மரத்திலான அந்த மிம்பர் படிகள் கூட நபி அவர்கள் அதனை விட்டு வேறு மிம்பரை எடுத்துக்கொண்ட போது நபியை பார்த்து சினுங்கியதை அணங்கியதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் உஹது யுத்தத்திலே உஹது மலை கூட நபி அவர்களுக்காக உசும்பியது என்ற வரலாறுகளை எல்லாம் கூறிக்கொண்டே இருக்கலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபியை கௌரவப்படுத்துவதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக பல வரலாறுகளை நாம் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சோதனைகளை இருக்கின்ற போதும் நாம் பொறுமையை கையாள வேண்டும். பொறுமைதான் நமது வெற்றியின் முதல் வாயில் என்பதை உணர்ந்து எப்பேற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அல்லாஹுக்காக நாம் பொறுமையை மேற்கொண்டு துயரங்களை மேற்கொண்டு ஈமானிலே உறுதியாக இருப்போம் என்றால், இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்றுவோம் என்றால், நிச்சயமாக நம்மை வரவேற்பதற்காக அல்லாஹுடைய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்ற உறுதியான எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, துன்பங்கள் துயரங்கள் என்பது சர்வசாதாரணமாக நமக்கு நடைபெறும். எனவே இந்த துன்பங்கள் துயரங்களிலே இஸ்லாத்துக்கான சேவைகளை எவ்வாறு செய்யலாம் என்பதை ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே இவ்வாறான துன்பமான துயரங்களிலிருந்து வெற்றி பெறுவதற்கான முதல் வாயிலாக இருக்கக்கூடிய பொறுமையை நாம் கடைபிடித்து உண்மையாக பொறுமையாளர்களாக இருந்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அந்த திருக்குர்ஆன் வசனத்தை நம்பியவர்களாக பொறுமையாக இருந்து இது போன்ற துன்பங்கள் துயரங்களை எதிர்கொண்டு வீரநடை போற்று இறுதியிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.